எப்படின்னா ஒவ்வொரு கலவரம் நடந்த பிறகு மத மாற்றங்கள் தான் நடந்தது. 1982 ஐயாவரம் கலவரத்துக்கு பிறகு மீனாட்சிபுரத்தில் தென்காசிபுரத்தில் பண்புலிங்கிற பக்கத்தில் பெரிய அளவுக்கு மத மாற்றம் நடந்தது. அன்று ஒரு கிராமத்தில் ஒரு 50 குடும்பம் மதம் மாறுவதற்காக வாஜ்பாய் அவர்கள் சென்றார்கள், அத்வானி அவர்கள் சென்றார்கள், காஞ்சி சங்கராச்சாரியர் சென்றார், செல்லாத தலைவர்களே கிடையாது. 95 கலவரத்துக்கு பிறகு நாம் ஊரூரா போய் இந்த சமுதாயத்தினுடைய நாம் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் நம்முடைய அடையாளத்தை இழக்கக்கூடாது, மதமாற்றம் கூடாது என்று நாம் இந்த மண்ணுடைய பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று ஒரு மதமாற்றம் கூட 1995 பிறகு தாங்கள் வெட்டப்பட்டோம், கொத்தப்பட்டோம், கலவரத்தில் ஈடுபட்டால் இந்த கலவரம் வந்துவிட்டது என்பதற்காக யாரும் மதம் மாறல. தனிப்பட்ட முறையில் யாராவது வேறு காரணங்களுக்காக மதம் மாறி போயிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பில்லை அப்படிங்கிறதுக்காக யாரும் மதம் மாறல. இந்த 30 வருஷமா அந்த களப்பணியாற்றி தமிழர்களாக, இந்தியர்களாக, இந்துக்களாக வச்சிருக்கிறதுக்கு இதுவா பரிசு? அவன் எந்த ஜாதியை எதிர்த்து போறாது ஓப்பனா கண்டிக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு ஒரு தலைவர்கள், ஒரு தேசிய தலைவர்கள், ஒரு மாநில தலைவர்கள் இந்த சம்பவத்தை கண்டிக்காம இருக்கிறாங்க? அதுலயும் பாகுபாடு பார்க்கறாங்க.